கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 20 மத்திய பகுதி. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வசனத்தை இன்னும் எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீதிமொழிகளிலே நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. அதையே அர்த்தத்தை தாங்கி நிற்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தையை நெகேமியா குறிப்பிடுகின்றார். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும், அது முயற்சி எடுக்கும், யுத்தத்திற்கென்று பழக்குவிக்கப்படும். ஆனால் அந்த குதிரையின் மூலமாக வெற்றி உண்டாக வேண்டுமென்றால் ஆண்டவர் அந்த வெற்றியை நல்க வேண்டும். அதே வண்ணமாக நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள், நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான எல்லா விதமான கடின உழைப்புகள், இவை எல்லாவற்றுக்கும் பலன் உண்டாக வேண்டும். அது வெற்றியாக முடிய வேண்டும். நமக்கு அது நன்மையாக, கஷ்டப்பட்டதற்கேற்ற பலன் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றால், அது நம்முடைய கஷ்டத்தினாலே, நம்முடைய முயற்சினாலே மாத்திரம் ஆகின்ற காரியம் அல்லவே அல்ல. எப்படி உண்டாகும்? பரலோகத்தின் தேவனானவர் ஜெயத்தை கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை, நம்முடைய முயற்சியை கைகூடி வர பண்ண நமக்கு அனுகூலமாக்கி தர வேண்டும். அவர் அனுகூலமாக்கி கொடுத்தால்தான், அவர் நமக்கு சாதகமாக்கி கொடுத்தால்தான், அவர் நம் பட்சத்தில் நின்று நமக்கு அதை வெற்றியாக மாற்றி கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய முயற்சிகளுக்கும், நம்முடைய கஷ்டங்களுக்கும், நம்முடைய பிரயாசங்களுக்கும் ஒரு பலன் உண்டாயிருக்கும், அர்த்தம் உண்டாயிருக்கும். இல்லை என்றால் ஆகாயத்தில் சிலவம் பண்ணதை போல மாறிவிடும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாம் வெறுமனே சரீர பிரகாரமாக ஓடுவதும், அலைவதும், முயற்சிப்பதும், பிரயாசப்படுவதோடு கூட நாம் நின்று விடாமல் பரலோகத்தின் தேவனானவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து முயற்சிக்கும் பொழுது கடவுள் காரியத்தை வாய்க்க பண்ணுகின்ற ஆண்டவராக, கைகூடி வர செய்கிறவராக, ஜெயத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருக்கரத்தில் வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படுகிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எடுக்கிறதான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், அது ஒரு வீட்டை கட்டுமான பணியாக அது இருக்கலாம், ஒரு தொழிலை தொடங்குகின்ற ஒன்றாக இருக்கலாம், குடும்பத்தை துவங்குகின்ற ஒன்றாக இருக்கலாம், திருமண காரியத்திற்கான முயற்சிகளாக அது இருக்கலாம். எது வேண்டுமென்றாலும் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அவரை நம்பி நீங்கள் காரியத்தை செய்யுங்கள். ஒரு நாளும் கடவுளை தேடாமல், கடவுளிடத்தில் அர்ப்பணிக்காமல் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவே வேண்டாம். கடவுளிடத்தில் அர்ப்பணிக்கிற காரியங்கள், ஜெபித்து துவங்குகிற காரியங்கள் கால் பாகம் அது வெற்றியாய் முடிந்த ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அது வெற்றியாய் முடிந்த ஒரு காரியம். ஏனென்றால் அதை கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நம்முடைய கடவுள் ஒன்றையும் தவறாக செய்கிற ஆண்டவர் அல்ல. ஒன்றையும் அவர் நான் இப்படி வரும் என்று நினைத்தேன், அது வேறொன்றாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. படைப்பின் காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் படைத்த எல்லாவற்றையும் அது நல்லது என்று கண்டார். ஏன்? எப்படி? அவர் சொன்ன வண்ணமாகவே அது உருவாயிற்று. அது சொன்ன வண்ணமாகவே உருவாயிற்று. அதே கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பிரயாசங்களை வாய்க்க செய்யும்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலை கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே இன்று படுகிற இந்த கஷ்டமெல்லாம் மாறி போகும். கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிற காரியங்களை ஆண்டவர் கம்பீரத்தோடு கூட அறுக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே.
எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய தேவைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்கி தருகின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனானவர், எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க செய்கிற கடவுள் ஆண்டவரே. ஆம், நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு வெட்கம் அல்ல ஆண்டவரே, தோல்வி அல்ல ஆண்டவரே, அவமானம் அல்ல ஆண்டவரே, சுவாமி நிந்தை அல்ல ஆண்டவரே. நாங்கள் கஷ்டப்படுகிறோமே, அதற்கு பலனை கர்த்தர் தரப்போகிறீர். எங்கள் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற நீர் உதவி செய்ய போகிறீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.